இது ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான். அம்மா, இன்று பள்ளிக்கு சீக்கிரம் போகணும். என் நண்பர்களுக்கு உதவி பண்ணணும். சரி கண்ணா, எழுந்திரு. ஒரு நாள் பள்ளிக்கு போகும் வழியில் மணி என்ற சிறுவனை கண்ணன் சந்தித்தான். மணி இனிமையாக பேசினாலும் மற்றவர்களை ஏமாற்றும் பழக்கம் அவனுக்கு இருந்தது. ஹாய் கண்ணா, நீ ரொம்ப நல்ல பையன்டா. நம்ம இருவரும் நண்பர்கள் தானே? ஆமா மணி, நாம நல்ல நண்பர்கள். ஒரு நாள் கண்ணனுடைய பென்சில் பெட்டியை மணி மறைமுகமாக எடுத்துக்கொண்டான். பிறகு, ஐயோ, என் பென்சில் பெட்டி எங்க? இங்கேயா இல்ல அங்கேயா? எங்கேயோ போயிடுச்சு. எனக்கு தெரியாதே கண்ணா, நான் எடுக்கவே இல்ல. கண்ணன் அழுதுகிட்டே வீட்டுக்கு திரும்பினான். அம்மா, இன்னைக்கு என் வகுப்புல என் பென்சில் பெட்டிய மணி எடுத்துக்கிட்டு அவன் எடுக்கவே இல்லைன்னு சொல்றமா? அவனையே நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். அழாதே கண்ணா, அம்மா இங்க இருக்கேன். அடுத்த நாள் பள்ளியில கண்ணனுடைய புத்தகம் கீழே விழுந்தது. உடனே ரவி என்ற சிறுவன் ஓடி வந்து புத்தகத்தை எடுத்து கொடுத்தான். நன்றி ரவி, நீ ரொம்ப நல்ல நண்பன். நாம நண்பர்கள் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும். கண்ணன் சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பினான். அம்மா 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 அம்மா, வா கண்ணா, வா. அம்மா, இன்று பள்ளியில ரவி என்ற ஒரு நல்ல நண்பனை பார்த்தேன். அம்மா, அவ மணி மாதிரி இல்ல, அவ ரொம்ப நல்லவன். கடவுள் கெட்டவர்களை அனுப்புறது நம்மை கஷ்டப்படுத்தல்ல கண்ணா, நல்லவர்களை அடையாளம் காண கத்துக் கொடுக்கத்தான். சரி அம்மா, நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த நொடியில் கண்ணனுக்கு எல்லாம் புரிந்தது. மணியால் ஏற்பட்ட கஷ்டம்தான் ரவியின் நல்ல மனத்தை அவனுக்கு புரிய வைத்தது. அன்று முதல் கண்ணன் கற்றுக்கொண்டான், கடவுள் கெட்டவர்களை அனுப்புவது நம்மை கஷ்டப்படுத்தல்ல, நல்லவர்களை அடையாளம் காண கற்றுக் கொடுப்பதற்குத்தான். மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.